தெனாலிராமன் கதைகள் 23. குதிரைகளும் பூனைகளும். ஒரு முறை விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் வெளிநாட்டு வணிகர்களிடமிருந்து சில அரிய வகை பாரசீக குதிரைகளை வாங்கினார். அந்த குதிரைகள் மிக நேர்த்தியாகவும் வலிமையாகவும் இருந்தன. அரசர் அவற்றை பராமரிக்க ஒரு தனி படையையே நியமித்தார். ஆனால் அவை சரியாக உணவு உண்ணாமல் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே வந்தன. குதிரைகள் ஏன் மெலிந்து கொண்டே போகின்றன என்று அரசருக்கு புரியவில்லை. அவர் அனைத்து வைத்தியர்களையும் குதிரை நிபுணர்களையும் அழைத்து விசாரித்தார். ஒரு குதிரை வைத்தியர், மன்னா, குதிரைகள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய விலங்குகள். அவற்றின் சுற்றுப்புறத்தில் ஏதோ ஒரு கலக்கம் அல்லது அச்சம் இருக்க வேண்டும். அதனால்தான் அவை சரியாக உணவை உண்ணாமல் மெலிகின்றன என்று கூறினார். ஆனால் குதிரை கொட்டடியில் எவ்விதமான அச்சமூட்டும் பொருளோ அல்லது விலங்கோ இல்லை. அரசர் குழப்பமடைந்தார். இறுதியாக தன் நம்பிக்கைக்குரிய தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமா, குதிரைகள் ஏன் மெலிகின்றன என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ இதற்கான காரணத்தை கண்டுபிடி என்றார். தெனாலிராமன் நேராக குதிரை கொட்டடிக்கு சென்றான். அங்கே குதிரைகள் அமைதியின்றி தலைகளை ஆட்டிக் கொண்டிருந்தன. அவன் இரவும் பகலும் அங்கேயே தங்கி எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்தான். இரவு நேரத்தில் குதிரைகள் படுத்து உறங்கும் போது சில பூனைகள் அந்த வழியாக வந்து சென்றதை கவனித்தான். ஆனால் குதிரைகள் பூனைகளை பார்த்து பயப்பட வாய்ப்பில்லை. இரண்டாவது நாள் தெனாலிராமன் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிந்தான். குதிரை கொட்டடியில் இருந்த பணியாளர்கள் அங்கு வரும் பூனைகளுக்கு அடிக்கடி உணவை போட்டு பழக்கி இருந்தனர். உடனே தெனாலிராமனுக்கு புதிர் புரிந்தது. புன்னகையுடன் அரசரிடம் சென்றான். மன்னா, குதிரைகளின் சோர்வுக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, அங்கு வரும் பூனைகளும் அவற்றை பழக்கிய பணியாளர்களும் தான் என்று அறிவித்தான். அரசர் குழப்பத்துடன், என்ன சொல்கிறாய் தெனாலி? பூனைகளுக்கும் குதிரைகளின் சோர்வுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். தெனாலிராமன் விளக்கினான். மன்னா, குதிரை கொட்டடியில் குதிரைகளுக்கான கொள்ளு, தானியங்கள் மற்றும் வைக்கோல்கள் குவிந்திருக்கும். அங்கு வரும் எலிகளை பிடிப்பதற்காக பூனைகளை அங்கே வளர்ப்பது வழக்கம். ஆனால் இந்த பணியாளர்களோ பூனைகள் சரியாக எலிகளை பிடிக்கட்டும் என்று நினைத்து எலிகள் சாப்பிடும் தானியங்களை எடுத்து பூனைகளுக்கு போட்டுள்ளனர். தானியங்களை எளிதாக தின்று பழகிய பூனைகள் எலிகளை பிடிப்பதை நிறுத்திவிட்டன. இதனால் குதிரை கொட்டடியில் எலிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு பெருகிவிட்டது. குதிரைகள் தூங்கும் போதும் அவற்றின் கால்கள் மற்றும் உடலெங்கும் எலிகள் ஏறி சென்று அவற்றை கடித்ததால் குதிரைகளால் இரவில் சரியாக தூங்க முடியவில்லை. போதிய ஓய்வும் உறக்கமும் இல்லாததால் அவை சோர்வடைந்து மெலிந்தன. அரசர் உடனே குதிரை கொட்டடியை சோதித்தார். உண்மைதான், எலிகள் கூட்டமாக இருப்பதை கண்டார். தெனாலிராமன் ஒரு எளிய யோசனையை சொன்னான். மன்னா, உடனடியாக பூனைகளுக்கு உணவளிப்பதை நிறுத்திவிட்டு 2 நாட்கள் பட்டினி போடுங்கள். அரசர் அவ்வாறே உத்தரவிட்டார். பசியால் வாடிய பூனைகள் தங்கள் இயல்பான வேலையான எலிகளை பிடிப்பதை தீவிரமாக செய்ய ஆரம்பித்தன. சில நாட்களிலேயே கொட்டடியில் எலிகளின் தொல்லை குறைந்தது. எலிகளின் தொல்லை நீங்கியதும் குதிரைகள் நிம்மதியாக உறங்கி புத்துணர்ச்சி அடைந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாறின. அரசர் கிருஷ்ணதேவராயர் குதிரைகளின் சோர்வுக்கு மனிதர்களின் சின்ன அலட்சியமே காரணம் என்பதையும் தெனாலிராமனின் கூர்மையான கவனத்தையும் பாராட்டி பெரிய வெகுமதியை அளித்தார். நீதி. சிறிய கவனக்குறைவு அல்லது அலட்சியம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம்.
ஒரு சிக்கலின் மூல காரணத்தை கூர்ந்து கவனிப்பதன் மூலம் மட்டுமே அதை தீர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.